ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சூப்பரான கிரேவியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன கிரேவினா, குடமிளகாவில் கிரேவி செய்ய போகிறோம். அது எப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஏற்கனவே கட் பண்ணி வச்ச 2 பெரிய கேப்சிகம் குடமிளகாவை இது கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இதை தனியாக நீங்கள் எடுத்து வச்சிருங்க. இப்போ கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 ஸ்பூன் கடல மாவு சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே கட்டியான தயிர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வதக்கி வச்ச குடமிளகாவும் வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், குடமிளகா கிரேவி ரெடியாக இருக்குது. இட்லி, சப்பாத்தி, தோசை இதுக்கெல்லாம் தொட்டுன்னு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக கொத்தமல்லி இது மேலே கொஞ்சம் தூவி விடுங்க.